ஒரு வீட்டை புதுசாவும் கட்ட முடியல, இடிச்சிட்டு ஒரு சுவர் விழுந்ததை திருப்பி அதை கட்ட முடியல, இல்ல பூச்சி வேலை கொஞ்சம் மீதி இருக்குன்னு பூச முடியல. மணல கொண்டாந்து வீட்ல கொட்டினாலே அந்த உள்ளூர் நிர்வாகி, கவுன்சிலர், உள்ளாட்சி பிரதிநிதிகள் அந்த வீட்ல போய் இருக்கிறவங்கள மிரட்டுறாங்க. பொதுக்குழு நடக்கிற மதுரையில இவர் இங்க இருந்து கிளம்புறதுக்கு முதல் நாள் ஒரு உத்தரவுல கையெழுத்து போட்டு போறார் துரைமுருகன்ட்ட சொல்லி. மதுரை மாநகராட்சி மேயருடைய கணவரை கட்சியில இருந்து நீக்கிறீங்க. எதுக்கு? வசூல் பண்றாருன்னு. உங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சுச்சா? சரி, அவர் மட்டும் தான் வசூல் பண்றாரு. தமிழ்நாடு முழுக்க இந்த வசூல் நடக்குது. அப்ப யாருக்கிட்ட? அந்த புதுசா கட்டட வரைபடம் வாங்குறது, பெர்மிஷன் வாங்குறது அப்படின்னு ஒரு சின்ன சின்ன வேலைக்கு கூட போறவங்க ஒரு வீட்லயும் பாதிக்கப்படுறாங்கன்னா, இத்தனை வருஷம் நீங்க என்ன பண்ணீங்க? ஜெயலலிதா காட்சியில இது நடந்துச்சு, நான் மறுக்கல. குறிப்பா சென்னையில 155 கவுன்சிலர்கள் அப்ப இருந்தாங்க. அத்தனை பேரையும், அதுல ஜெயிச்சவங்க கிட்டத்தட்ட 100 பேரையும் தீநகர்ல ஒரு மண்டபத்துக்கு வரவழைச்சு உரிச்சு எடுத்தாங்க. சரிதானா? எம்எல்ஏக்கள் சில பேரையும் அதில் உட்கார வச்சுக்கிட்டு யார் யார் கவுன்சிலர்களை ஏஜென்ட்டா வச்சுக்கிட்டு வசூல் பண்ணாங்கிறதெல்லாம் பேரை சொல்லி சொல்லி அந்த சாட்டையை சொல்லட்டினாலதான் ஓரளவு கண்ட்ரோல்ல இருந்தது. சென்னை திமுகவுடைய கோட்டைன்னு இருந்ததெல்லாம் மாத்தினதுக்கு இதெல்லாம் சில காரணம். உயிரானம் தண்ணி வந்தது முதல் காரணம். அதன் பிறகு அந்த சட்டம் ஒழுங்க ஒரு பயத்துக்குள்ளேயே வச்சிருந்தார். அதை மீறணும்னு நினைக்கிற எல்லாரும் மனசும் ஒரு தார்மீக பயத்தை ஜெயலலிதா ஏற்படுத்தினார். தன் சொந்த கட்சிக்காரனா இருந்தாலும் அந்த பயம் இருக்கணும்னு. ஸ்டாலின் இந்த ஆட்சி வந்து ஒரு வருஷம் அல்லது 1.5 வருஷத்துல எல்லை மீறி போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நேரு எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா அவர் துறை அமைச்சர்ல, உள்ளாட்சித்துறை அமைச்சர், நகர்ப்புற வளர்ச்சி, கவுன்சிலர்கள் குறிப்பாக கார்பரேஷன் கவுன்சிலர் அவர் கண்ட்ரோல்ல வர்றதுனால, நிர்வாகத்தின் கீழே வர்றதுனால அறிவாலயத்துக்கு வரவழைச்சு ஏதோ ஒரு மீட்டிங் போட்டார். அந்த மீட்டிங்னால ஒரு பிரயோஜனம் இல்லை. மீட்டிங் போட்ட நோக்கம் நல்ல நோக்கம், அந்த தவறு இன்னைக்கு வரைக்கும் நிக்கல. பொதுக்குழுக்கு முதல் நாள் நீங்க கட்சியை விட்டு நீக்கிற வரைக்கும் அந்த தவறு தொடர்ந்துகிட்டே இருக்கு. இதையும் முதலமைச்சர் கவனிக்கணும்னு சொல்றேன்.